ஹே ஆல்! நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து சிக்கன் அண்ட் பொட்டேட்டோவ வந்து நான் ஒண்ணாவே எடுத்துக்கிட்டு, அதில மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து கறி மசாலா அண்ட் சால்ட்டு, அப்புறமா கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அத மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் குக்கர்ல ஆயில் ஊத்திட்டு, ஆயில் ஹீட் ஆனோனே 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வெந்து இந்த மாதிரி ப்ரவுன் ஆகுற ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா அது ரா ஸ்மெல் போகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3ம் ஆட் பண்ணிக்கணும். தென் சாப் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். சின்னதா இருந்துச்சுன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த மாரி மேஷ் ஆகுற ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மேரினேஷன்ல கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதில கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். அண்ட் தென் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அண்ட் பொட்டேட்டோவ இதில ஆட் பண்ணி, தேவையான அளவு வாட்டர் ஊத்திக்கலாம். அவ்வளோதான். இந்த மாரி பாயில் ஆகுற ஸ்டேஜ் வந்தோனே, சால்ட் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.